உண்மையா தேவனை ஆராதிப்பதுன்னா ஆமென், நாம விடுதலையோடு, அதாவது எவ்வளவு சத்தமா துதிக்க முடியுமோ. இப்போ நம்ம ஒரு ஆளை கூப்பிடுவோம், அவர் காது கேட்கல, மறுபடியும் சத்தம் கம்மியாக கூப்பிடுமா ஜாஸ்தியாக கூப்பிடுமா? ஆமாம், ஜாஸ்தியா, இன்னும் கேட்க ஜாஸ்தியா, இன்னும் க்ரௌடு ஜாஸ்தியா. அப்போ எவ்வளவு பலன் இருக்கும் அந்த. ஆனால் ஆராதிக்கும் போது மட்டும் சத்தம். நானும் பார்க்குறேங்க, இந்த ஒர்ஷிப் டைமில் இவனுக்கு சத்தம் வரல, ஆனால் என் ஆத்மாவை போட்ட பிறகு வருது அவங்ககிட்ட. நான் பார்த்துருக்கேன் எல்லா சர்ச்சிலையும் ஆராதிக்கும் போது ரொம்ப அப்படியே செத்த போன மாதிரி உட்காந்துருப்பான். முடிஞ்சன நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்க போகலாம் அப்படின்வான். அட பாவி, இவன் பேசுவானான்னு அப்போதான் எனக்கு தெரியுது. அப்போ ஆராதிக்கும் போது மௌன சாமியாரா இருக்க வைக்கிறது பிசாசு. ஆமென். அப்போ ஆண்டவர் ஆராதிக்கும் போது உற்சாகத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், முழு பலத்தோடு ஆராதிக்கணும். கை தட்டுறது சத்தமா, எவ்வளவு சத்தமா கை தட்ட முடியும் அவ்வளவு சத்தமா கை தட்டணும். ஆமா, அதுதான் உண்மையை ஆராதிக்கிறது. என்னால முடியும், ஆனால் இப்படி தான் தட்டுவேன்னா நீ திருட கண்ண. ஹலோ, ஓகே, சத்தமா ஆராதிக்கணும், சத்தமா பாடணும். தொண்டை போனாலும் பரவாயில்ல. லண்டன்ல ஒரு பாஸ்டர் கேம்புக்கு கூப்பிட்டு தான் ரொம்ப நெடுநாளைக்கு முன்னால நானும் பாஸ்டர் தாமஸ் ராஜ் இருந்தோம். பாஸ்டர் ஆண்டன் எங்கே இருக்காரு? லூட்டன் பக்கத்தில் இல்லை, மில்டன் கீன்ஸில் இருக்காரு. ஒரு வாரம் நான் பாட்டு கத்தி ஆராதிக்கிறேன். அவர் கடைசியில் கேட்டப்பட்டு, உங்களுக்கு தொண்டையை கட்டாதா பிரதர்னார். எப்படி நீங்க இவ்வளவு நல்லா பாடுங்க? நான் சொன்னேன், என்ன மாதிரி கத்துங்க, உங்களுக்கு வாய்ஸ் வரும். சொல்லுங்க, கத்துனாதான். ஆமா, நீ அது உள்ளே பாடி இருந்து இருக்கிறதும் போயிடும். சத்தமா பாடுங்க, நீங்க அழகா பாடுவீங்க. அழகா பாடலினாலும் கர்த்தர் ரசிப்பார். ஓகே, ஃபைன், ஓகே. ஸோ உண்மையா ஆராதிங்க. ஆக்ஷன்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன்ல, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ், கை உயர்த்துறது, உண்மை நீங்களே உயர்த்துங்க. எழுந்து நிற்பது, சாஷ்டாங்கமாக விழுந்துவது, இதெல்லாம் உண்மையா. சரி, வேகமாக போறேன். அடுத்தது ஆவியோடு ஆராதிப்பது. இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். சொல்லுங்க, ஆவியோடு ஆராதிப்பது. இது எப்படி ஆவியோடு ஆராதிக்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரமா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஆவியோடு ஆராதிக்கிறதுனா எப்படி? சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க. சரி, நானே சொல்லி தரேன். ஆவியோடு ஆராதித்தல் என்றால் சொல்லுங்க, என்னுடைய ஆவியும், எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஆராதிப்பது. ஹல்லேலூயா. இதுதான் ஆவியோடு ஆராதித்தல். என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள நான் ஒரு வசனத்தை சொல்லி விளக்க போறேன். இதை கவனமா கவனிக்கலன்னா உங்களுக்கு விளங்காது. ஆண்டவர் நம்ம எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? ஆவி, ஆத்துமா, சரீரம். எல்லாரும் சொல்லுங்க. சரி, நீங்க பார்க்கிற இந்த வெஸ்லி மேக்ஸ்வெல் சொல்ற இந்த சரீரம், இது வெறும் கூடுதான். எனக்குள் ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது. வரும்போது தான் நானும் பாஸ்டர் பேசிட்டு வந்தோம். ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. அவனுடைய சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் அது மண்ணிற்கு மிச்சம் என்ன இருக்கு? ஆத்துமா. அந்த ஆத்துமா தான் நித்திய பரலோகத்தையோ அல்லது நித்திய நரகத்தையோ சென்றடையும். அப்போ ஆவியோடு ஆராதித்தல் என்றால், ஏன் கர்த்தர் மனிதனுக்கு ஆவியை கொடுத்தார்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். சொல்லுங்க, தேவன். அந்த ஆவியான தேவன் இந்த ஆத்துமாவோடு கூட தொடர்பு கொள்ளதான் மனிதனுக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆவியான தேவன். இந்த ஆத்துமா தான் உண்மையான வெஸ்லின்னு சொன்னேன். ஆத்துமா தான் உண்மையான மனுஷன். இந்த ஆத்மாவோட கூட இவர் தொடர்பு கொள்ளணும், கம்யூனிகேட் பண்ணணும். இந்த ஆத்மாவை இந்த பக்கம் இருக்கிற மாம்சத்திட்ட இருந்து காப்பாற்றணும், உலகத்திட்ட இருந்து காப்பாற்றணும், பிசாசுகிட்ட இருந்து காப்பாற்றி இந்த ஆத்மாவை பரலோகம் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படின்னா ஆண்டவர் இந்த ஆத்மாவோடு கூட பேசணும். அதுக்கு தான் கர்த்தர் ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியான தேவன் என்னுடைய ஆவியோடு இணைந்து இந்த ஆத்மாவோட கூட டீல் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. தேவன் ஆவியாக இருக்கிறார்.
என்னுடைய ஆவியோடு அவர் இணைந்து இந்த ஆத்துமாவோடு கூட தொடர்பு கொள்கிறார், கம்யூனிகேட் பண்ணுகிறார். ரெண்டும் ஒரே சேம் ஃப்ரீக்வன்சி. ஆண்டவர் ஆவியா இருக்கிறனால எனக்கும் அதே ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காரு. அது மூலமா தான் கர்த்தர் டீல் பண்ண முடியும். ஆவியான தேவன் என்னுடைய ஆவியோடு இணைந்து தான் ஆத்மாவோட கூட டீல் பண்ண முடியும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா, ஆவியில ஜெபம் பண்ணணும், ஆவியில ஆராதிக்கணும். ஆவியினால தான் சத்தியமே புரியும், வசனம் புரியும். ஆமென். அதனால ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள், அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஓகே, ஃபைன். அப்போ ஆவியோட ஆராதித்தல் என்றால் என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஆராதிக்கும் போது எனக்கே தெரியாம எனக்குள்ள இருந்து ஆராதனை வெளிப்படும். கவனிங்க, பைபிள்ல தீர்க்க தரிசன ஜெபம் என்று இருக்கிறது. சொல்லுங்க, தீர்க்க தரிசன ஜெபம், prophetic prayer. அது என்ன prophetic prayerனா, எனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நான் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கும் பொழுது அவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உள்ள இருந்து எனக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ நான் ஜெபம் பண்ணும் போது நான் பண்ணல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்காக ஜெபிக்கிறார். prophetic prayer, தீர்க்க தரிசன ஜெபம். ஆமென். இது ரொம்ப முக்கியம். இது நம்ம சாதாரண ஜெபத்திலிருந்து நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வரணும். நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் ப்ரொஃபட்டிக்கா தீர்க்க தரிசனமா ஜெபம் வரும். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணும் போது சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும்? யாருக்கு தெரியும்? என் ஆவியும் அவருடைய ஆவியும் இணைஞ்சிருக்கிறதுனால என் ஜெபமே ப்ராஃபஸியா வரும். ஜெபம் பண்ணும் போதே தீர்க்க தரிசனம் வெளிப்படும், ஜெபம் பண்ணும் போதே மறைபொருள் வெளிப்படும். ஆமென். அதுதான் ஆவியில இணைஞ்சு ஜெபிப்பது, ஆவியில ஜெபிப்பது. சாதாரணமா ஜெபம் பண்றதுக்கும் ஆவியில ஜெபம் பண்றது வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி தான் பிரசங்கம் பண்றது, prophetic preaching. சொல்லுங்க, தீர்க்க தரிசன பிரசங்கம். எப்படின்னா, இப்போ நான் எழுதிட்டு வந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. எப்பேற்பட்ட கூட்டம் வருதுன்னு தெரியாது, எப்பேற்பட்ட மனிதர்கள் எந்த பின்னணியிலிருந்து எந்த பிரச்சனையிலிருந்து வர்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களோட நீங்கள் ஒவ்வொருத்தரோட பேசணும் ஆண்டவரேன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எழுதாம, நோட்ஸ் எழுதாத, தியானிக்காத ஒரு சில வெளிப்பாடுகள் அப்ப உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும். நீங்க பேசுவீங்க, நீங்க பேசும் போதே தெரியும் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா என் ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து நாங்கள் ஊழியம் செய்யறதுனால என்னையும் அறியாமல் எனக்குள்ள இருந்து வெளிப்பாடுகள் வருகிறது. அப்ப முடிஞ்சோன்னா ஒரு சகோதரன் ஓடி வர, சகோதரி நீங்க பேசுனீங்கல்ல, கர்த்தர் என்னோட பேசினார். அம்மா நான் பேசலாமா, கர்த்தர் பேசினார். ஆமே. அதே மாதிரி தான் prophetic worship, தீர்க்க தரிசன ஆராதனை. இந்த தீர்க்க தரிசன ஆராதனை என்பது என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஆராதிக்கும் போது தீர்க்க தரிசனமான ஆராதனை வரும். இந்த பைபிள்ல யாரு பண்ணது, யார் ஆராதித்ததுன்னா, ஆராதனைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாவீது. இந்த தாவீது தீர்க்க தரிசன பாடல்களை பாடியிருக்கிறார். இப்ப சங்கீதங்கள் எடுத்துக்கொண்டால் அது ஸ்தோத்திர சங்கீதம், ஜெப சங்கீதம், உபதேச சங்கீதம், அப்புறம் துதி சங்கீதம், எல்லாம் பிரிக்கலாம். தீர்க்க தரிசன சங்கீதங்கள், அதுல நிறைய சங்கீதங்கள் தீர்க்க தரிசன சங்கீதம். அந்த தீர்க்க தரிசனம், முதல் தீர்க்க தரிசனம் எது? இரண்டாவது சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அறுத்தவர்கள் கைகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் விட்டு. ஓகே, கவனிங்க. திடீர்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், திடீர்னு குமாரன் கோபம் கொள்ளாமலும். யார் பாடுறது சொல்லுங்க? யார் பாடுறது? ஆனா இப்ப யாரை பத்தி பாடுறாரு சொல்லுங்க? எல்லாரும் இயேசுவை பத்தி பாடுறாரு. 22வது சங்கீதம் ஒருவேளை தாவீதுடைய அனுபவமாக பாடினாலும் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது சொல்லுகிற வார்த்தையெல்லாம் இவர் பேசுறாரு.
என் வஸ்திரத்தை பங்கு சீட்டு போட்டார்கள். என் தேவனை ஏன் என்னை நேற்று ஒரு வசனமா இன்னைக்கு சொன்னா 110வது சங்கீதம் நேற்று தானே சொன்னேன். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, அப்படின்னா பிதா குமாரனை நோக்கி. பிதா குமாரனை பார்த்து சொல்றது யாரு சொல்றது? யாரு பாடுறாரு? யோ என்ன அது? நீங்க ப்ரொஃபட்டிக் சாங்ஸ் அங்கே கொஞ்சம் நான் எழுதி இருக்கேன். அந்த தாவீதின் தீர்க்க தரிசன சங்கீதங்கள் கொஞ்சம் எழுதியிருக்கேன். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் தியானிச்சு பாருங்க. அப்ப தாவீது இயேசுவை குறித்து பாடுகிறார். யாரை பத்தி பாடுறாரு? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் கேள்வி. தாவீது இயேசுவை பத்தி பாடினார்ல, அவருக்கு இயேசுவை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு பாடினாரா தெரியாம பாடினாரா? சொல்லுங்க. இப்ப தாவீதை பார்த்து கேட்கணும், தாவீது நீர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால இயேசுவை பத்தி பாடி இருக்கிறீரையா, உமக்கு தெரியுமாண்ணா? அவன் சொல்லி எனக்கு எப்படா தெரியும்? அப்புறம் எப்படி பாடினீர்? அதா என் ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைஞ்சு ஆராதிச்சோமா, எனக்கே தெரியலடா, எனக்குள்ள இருந்து தீர்க்க தரிசனமா பாடல்கள் வந்துச்சு. நீங்க தீர்க்க தரிசன ஆராதனை ஆராதிக்கணுமா? உங்களுக்கு இந்த ப்ரொஃபட்டிக் வர்ஷிப் வெளியே வரணுமா? உங்கள் ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனம் இப்பதான் அங்க எழுதியிருக்கேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 11, 12. இதை நல்லா கவனிக்கலன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க நல்லா கவனிக்கணும். நல்லா ஷார்ப்பா கவனிச்சாதான் இந்த வசனம் புரியும். நீங்க இந்த வெளிப்பாட்டை எங்கேயும் நீங்க கேட்டிருக்க முடியாது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். வாசிங்கள் எபிரேயர் 11 2வது அதிகாரம் 11, 12. இல்லைங்க ஒவ்வொன்னா. பரிசுத்தம், எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்தம் செய்கிறவரும். யார் அவரு? யாரு? கேட்கல. இயேசு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்ப பரிசுத்தம் செய்கிறவர்னா யாரு? அடுத்தது செய்யப்படுகிறவர்கள் யாரு? இப்ப இந்த வசனத்தை எப்படி வாசிக்கலாம்? இயேசுவும் நானும். சொல்லுங்க எல்லாரும். யார் அவரு? யாரு? பிதாவாகிய தேவன். நல்ல கவனிங்க. அப்ப இயேசுவும் நாமும் பிதாவாகிய தேவனாலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். யாரு? இயேசு யார சகோதரர் என்றாரு? ஹலோ, பிரான்சிஸ் தம்பின்றாரு. இயேசு என்ன சொல்ற? பிரான்சிஸ் ஆனந்த் என் தம்பின்றார், ஜீவன் என் தம்பின்றார், மேஷாக் என்னுடைய தம்பின்றார். யாரு? இயேசு. ஏன்? அவருக்கும் அவர் தான் பிதா. இயேசுவின் ரத்தத்தினால் நான் பிதாவிற்கு பிள்ளையான மாறினதுனால இயேசுவுக்கு சகோதரனா மாறிட்டேன். அவர் எனக்கு சகோதரன். சரி, இது நிமித்தம் அவர் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல். இப்ப அடுத்த வசனம். உம்முடைய நாமத்தை. இது யார் யாரை பார்த்து சொல்றது? இயேசு பிதாவை பார்த்து, பிதாவே உம்முடைய நாமத்தை என்னுடைய நம்ம தான் இல்லையா சகோதரருக்கு அறிவிக்க போறேன். அறிவிச்சு சபை நடுவில். எது சபை? இல்ல, இப்போ இது கூடி இருக்கும், இதுதான் சபை இல்லையா? இந்த சபை நடுவில் யார் யாரை துதிச்சு பாடுறது? இயேசு. எப்படி? இயேசு இப்ப நம்ம தான் பாடிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை இந்த சபையில பாடுறேன்றாரு. இயேசு பிதாவை இங்க பாடுறாராம். எப்படி? என்னுடைய ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்து. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். நம்முடைய ஆண்டவர் திரியேக தேவன். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர். ஆமா, இதுல எந்த குழப்பமும் உங்களுக்கு இருக்க? ஆமா, திரித்துவத்தை சொல்லி கொடுக்குறேன், பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன்னா அவன் பின்னால போயிடாதீங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே குழம்பி இருக்கான். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாரு? பிதா, குமாரன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பிதா.
மூன்று ஆழ்தத்துவம் உடைய ஒரே தேவன். பைபிள் சொல்லுகிறது தேவத்துவம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஒன் காட் ஹெட் அண்ட் த்ரீ டிஃபரண்ட் பர்சனாலிட்டிஸ். சொல்லுங்க, ஒன் காட் ஹெட், ஒரே தேவன், ஆனால் மூன்று ஆழ்தத்துவம். மூன்று, நல்லா சொல்லுங்க, ஆழ்த்தம், த்ரீ டிஃபரண்ட். இப்ப என்ன மாதிரி, அவரை மாதிரி மூன்று ஆழ்தத்துவம் உடைய ஒரே தேவன். ஆமென்.